தமிழகத்தின் முன்னாள் அமைச்சரான வி. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான ஊழல் புகார்கள் மற்றும் வழக்குகள் குறித்த விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு மோசடி. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு இதுவாகும். காலம் 2011 முதல் 2015 வரை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது இந்த முறைகேடு நடந்ததாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டு: அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மெக்கானிக் போன்ற பணிகளை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 81 பேரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்தன. வழக்குகள்: இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு சிசிபி காவல்துறையினர் அவர் மீது 3 வெவ்வேறு வழக்குகளை பதிவு செய்தனர். 2. அமலாக்கத்துறையின் இடி நடவடிக்கை. துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். 4. பிற சர்ச்சைகள். டாஸ்மாக் முறைகேடு. மதுபான கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் இவர் மீது தொடர்ந்து புகார்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த வழக்குகள் அனைத்தும் தற்போது நீதிமன்ற விசாரணையில் உள்ளன. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சுமத்தப்பட்டவை என்று மறுத்து வருகின்றனர்.